எக்ஸைஸ் 3.3ல உள்ள ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம். இந்த எக்ஸைஸ் 3.3ல ஃபுல்லுமே நம்ம ப்ரொப்போர்ஷன் பற்றி தான் படிக்க போதும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொப்போர்ஷன் என்னென்னு பார்த்துலாம். அதுக்கப்புறம் இந்த கணக்கு ஈஸியாக புரியும். ப்ரொப்போர்ஷன் சொல்லி நம்ம எதை சொல்லணும்னா, 2 ரேஷியோ இதில் ஈக்குவலாக இருக்கோ அதை தான் ப்ரொப்போர்ஷன் சொல்லி சொல்லுவோம். எங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா A:B ஒரு ரேஷியோ, C:Dங்கிறது இன்னொரு ரேஷியோ. இந்த 2 ரேஷியோவும் ஈக்குவல்னு சொல்லி ப்ரொப்போர்ஷன் சொல்லலாம். இப்போ ப்ரொப்போர்ஷனில் ஈக்குவலில் பார்த்திங்கன்னா நம்ம டபுள் லிஸ்ட்டு போட்டுதான் இதை நம்ம ஆஸ்ன்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ இதை எப்படி வச்சுப்போன்னா A:B as C:D. 2 ப்ரொப்போர்ஷன் ஈக்குவல்னு சொல்லும்போது அதோட ரேஷியோவோட ஃப்ராக்ஷன் ஃபார்மத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம ஈக்குவலாக எழுதலாம். அந்த ஈக்குவலாக எழுதும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கீழே உள்ள டிவிஷனில் உள்ளது வேண்டானா என்ன பண்ணுவோன்னா 2 சைடும் டிவிஷனில் உள்ளதை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு டி இருக்குது டிவிஷனில். இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பியும் கேன்சல் ஆகிடும், ரைட் ஹேண்ட் சைடு டியும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா A:D இருக்கும், அந்த ரைட் ஹேண்ட் சைடு B:C இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி லா. இந்த லா யூஸ் பண்ணி தான் பார்த்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு கணக்கில் உள்ள எல்லா சம்மே சால்வ் பண்ண போதும். ஃபஸ்ட்டு கணக்கு நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 3:5 ஆஸ் நமக்கு தெரியாது தேர்ட் வேல்யூ என்னென்னு, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 20. இந்த கணக்கில் ஏயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 3, பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 5, சியோட வேல்யூ பார்த்திங்கன்னா தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். டியோட வேல்யூ 20. இப்போ நம்ம இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி லா படி மேலே உள்ள கணக்கு எழுதிக்கலாம். ஏயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 3, டியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 20. அப்போ 3 × 20 ஈக்குவல் டு பியோட வேல்யூ 5, சியோட வேல்யூ எக்ஸ். நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்ன பார்த்திங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூ தான். அப்போது ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள இந்த 5ஓட வேல்யூ நமக்கு தேவையில்லை. அப்போது 2 சைடும் 5ஆல் டிவைட் பண்ணோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் 5யும் கேன்சல் ஆகி நமக்கு தேவையான எக்ஸ் மட்டும் கிடச்சிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா 1 5 is 5, 4 5s are 20, 3 4s are 12. நமக்கு பார்த்திங்கன்னா எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 12 கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் 12. நமக்கு கிடைச்ச ஆன்சர்ஸ் அதுதானான்னு சொல்லி எப்படி செக் பண்ணலான்னா, 2 ரேஷியோட சிம்பிளஸ்ட் ஃபார்மும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு ரேஷியோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா 3:5 தான். ஏன்னா இது எந்த வாய்ப்பாலையுமே கேன்சல் ஆகாது. ரெண்டாவது ரேஷியோ பார்த்திங்கன்னா 12:20 இருக்குது. இந்த 12 நம்ம 6 × 2ன்னு எழுதலாம், 20 10 × 2ன்னு எழுதலாம். பார்த்திங்கன்னா 2ம் டிவைட் பண்ணும்போது கேன்சல் ஆகிடும். இதுமாதிரி நமக்கு 6 × 10 கிடச்சிருக்கு. இந்த 6 பார்த்திங்கன்னா 3 × 2, 10 பார்த்திங்கன்னா 5 × 2. மறுபடியும் இங்கே 3 கேன்சல் ஆகி நமக்கு ரெண்டாவது ரேஷியோக்கும் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா 3:5 கிடச்சிட்டு. இந்த 3:5யும் இந்த 3:5 ஈக்குவல் ஆகிறதுனால நமக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்திங்கன்னா சரி தான். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேல்யூவை நமக்கு பார்த்திங்கன்னா தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். 24 ஆஸ் 3:8. இங்கே ஏயோட வேல்யூ எக்ஸு, பியோட வேல்யூ 24, சியோட வேல்யூ 3, டியோட வேல்யூ 8. எப்பவும் போல் ப்ரொபோர்ஷனாலிட்டி லா அப்படி நம்ம எழுதிக்கிறோம். A:D அதாவது x × 8 ஈக்குவல் டு B × C. B பார்த்திங்கன்னா 24, C பார்த்திங்கன்னா 3. நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள இல்லை எக்ஸ் மட்டும் தான் வேணும், 8 வேண்டாம். அப்போது 8 மல்டிப்ளிகேஷன் இருக்கா, அப்போ 2 சைடும் 8 டிவைட் பண்ணோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள 8 கேன்சல் ஆகிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேறு எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா 8 3 8s are 24. ஸோ 3 3s are 9. நமக்கு ரெண்டாவது கணக்குக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 9 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு மூணாவது கணக்கு பார்க்கலாம். மூணாவது கணக்கு பார்த்திங்கன்னா 5:x ஆஸ் 10:8 ஆஸ் 15 அடுத்தது நம்ம எக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறனால ஒய் யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா 3 ரேஷியோ கொடுத்து 3யுமே ஈக்குவல்னு சொல்லி, அதாவது ப்ரொப்போர்ஷன் சொல்லி சொல்லிட்டாங்க. நமக்கு 2 ரேஷியோலேருந்து தான் ஒரு வேல்யூ எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லி தெரியும் ப்ரொபோர்ஷனாலிட்டி லா படி. ஆனால் இங்கே 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 3 கண்டுபிடிக்க தெரியாது, ஆனால் 2 ரேஷியோ வச்சு கண்டுபிடிக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு
இந்த 2 ரேஷியோவும் சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த 2 ரேஷியோவும் சால்வ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நமக்கு எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு 2 ரேஷியோவில் ஏயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 5, பியோட வேல்யூ எக்ஸு, சியோட வேல்யூ 10, டியோட வேல்யூ 8. இதை நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டி லா படி எழுதும்போது 5 × 8 ஈக்குவல் டு பியோட வேல்யூ எக்ஸு, எக்ஸ் × சியோட வேல்யூ 10. இப்போ நம்ம இதை நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள எக்ஸ் தான் தேவை. அப்போது 2 சைடும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள 10 கேன்சல் ஆகிடும். ரைட் ஹேண்ட் சைடு இப்போ வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு 5, 2 5 are 10, 1 2 4 2 are 8. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 4 மட்டும்தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் அதாவது எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 4. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது உள்ள 2 ரேஷியோவையும் நம்ம சால்வ் பண்ணுவோம். இங்கே ஏயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 10, பியோட வேல்யூ 8, சியோட வேல்யூ 15, டியோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒய். இப்போ ஏ × டி, ஏயோட வேல்யூ 10 × டியோட வேல்யூ ஒய். அது எதுக்கு ஈக்குவல் ஆகும்னா பியும் சியும். பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 8, சியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 15. நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஒய் மட்டும்தான் வேணும், 10 வேணாம். ஸோ அப்போ 2 சைடும் 10ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒய் மட்டும் தான் கிடைக்கும். 10 கேன்சல் ஆகி ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா 2 5 are 10, 3 5 are 15, 1 2 4 2 are 8. ஸோ 4 3 are 12 கிடைக்கும். தேர்ட் பாக்ஸ் அதாவது ஒய்க்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 12. நெக்ஸ்ட்டு 4th சம் பார்க்கலாம். 4th சம்மும் 3 ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அதாவது ஈக்குவல் ஆகுன்னு சொல்லி கொடுத்துட்டு நமக்கு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 12 x ஈக்குவல் டு செகண்ட் பாக்ஸ் நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அது y × 4 ஈக்குவல் டு 8:16. இங்கே நான் ஃபஸ்ட்டு 2 ரேஷியோ எடுத்துக்கிறேன்னா இந்த பின்னாடி உள்ள 2 ரேஷியோ எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். பின்னாடி உள்ள 2 ரேஷியோவில் ஏயோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒய், பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 8, டியோட வேல்யூ 16. அப்போது ஏ × டி, ஒய் × 16, தென் பி × சி. பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 8. இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள 16 வேண்டாம். அப்போ 2 சைடும் 16ஆல் டிவைட் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 16 கேன்சல் ஆகி ஒய் மட்டும் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா 8 8 2 8 are 16, 1 2 2 are 4. நமக்கு ஒய்யோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2 கிடச்சிது. 4th கொஸ்டினில் செகண்ட் பாக்ஸ்க்கான வேல்யூ பார்த்திங்கன்னா 2. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒய்யோட வேல்யூ வந்து 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு ஃபஸ்ட்டு 2 ரேஷியோ சால்வ் பண்ணுவோம். இங்கே ஏயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 12, பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா எக்ஸு, சியோட வேல்யூ ஒய் அதாவது 2, டியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 4. எப்பவும் போல் ஏ × டி 12 × 4 ஈக்குவல் டு பி × சி. பியோட வேல்யூ எக்ஸு, சியோட வேல்யூ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள மல்டிப்ளிகேஷனில் உள்ள 2 வேணாம். அப்போ 2 சைடும் 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடில் 2 கேன்சல் ஆகிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 2 are 2, 6 2 are 12 கிடைக்கும். ஸோ 6 × 4 பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 24 கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கான வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிதுன்னா 24 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மில் பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு ட்ரூவாக ஃபால்ஸான்னு சொன்னால் போதும். ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்திங்கன்னா 7% is to 49% as 11 kg is to 88 kg. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7:49 அப்படிங்கிற ரேஷியோவும் 11:88 அப்படிங்கிற ரேஷியோவும் வந்து ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை வந்து சரியாக தவறான்னு சொல்லணும். 2 ரேஷியோ வந்து ஈக்குவல் அதாவது ப்ரொபோர்ஷன் சொல்லி எப்போன்னு சொல்லணும்னா அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா சமமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு கணக்கில் பார்த்திங்கன்னா சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிப்போம்னா ஒரு ரேஷியோவை வந்து அதோட ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட் நம்ம எழுதிட்டு கிடைச்ச ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டை பார்த்திங்கன்னா டேபிளால் வந்து கேன்சல் பண்ணுவோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா 7 வந்து 1 7 எழுதலாம். 49 வந்து 7 × 7 எழுதலாம். இங்கே 7ம் 7ம் கேன்சல் ஆகி நமக்கு சிம்பிளஸ்ட்டு ஃபார்ம் பார்த்திங்கன்னா 1:7 கிடச்சிருக்கு. இதுவே செகண்ட் ரேஷியோவில் பார்த்திங்கன்னா 11/88ன்னு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதுவோம். இதை பார்த்திங்கன்னா 1:11 கிடைக்கும். 8 × 11 88 கிடைக்கும். இந்த 11 கேன்சல் ஆகி நமக்கு சிம்பிளஸ்ட்டு ஃபார்ம் பார்த்திங்கன்னா 1:8 கிடைச்சிருக்கு. 1:7ம் 1:8ம் ஈக்குவல் கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு கணக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். ஏன்னா அவங்க வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஆஷ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆஷன் எப்போ ஆஷன் வாசிப்போனா ரேஷியோவில் நடுசில் வந்து இந்தமாரி 2 இருக்கும். இந்த 2 இருக்குன்னா அவங்க வந்து அது வந்து ப்ரொப்போர்ஷன் சொல்லுறாங்க. ஆனால் நம்ம சிம்பிளஸ்ட்டு ஃபார்ம் பார்த்திங்கன்னா ப்ரொப்போர்ஷன் இல்லைன்னு சொல்லி நமக்கு காமிச்சு கொடுத்துது. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். 10 books to 15 books. இப்போ ஃபஸ்ட்டு ரேஷியோ என்னென்னா 10:15 as 3 books to 15 books. செகண்ட் ரேஷியோ பார்த்திங்கன்னா 3:15. எப்போ போல் இதை ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்டில் எழுதுவோம். 10/15. இதை பார்த்திங்கன்னா 2 5s are 10, 3 5s are 15. செகண்ட் ரேஷியோவில் பார்த்திங்கன்னா 3/15. இதை 1 3s are 3, 5 3s are 15 கிடைக்கும். ஃபஸ்ட்டு ரேஷியோவில் பார்த்திங்கன்னா 5ம் கேன்சல் ஆகி நமக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா 2:3 கிடைக்கும். செகண்ட் ரேஷியோலையும் 3 கேன்சல் ஆகி நமக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா 1:5 கிடைக்கும். இங்கேயும் நமக்கு கிடைச்ச 2 ரேஷியோவோட சிம்பிளஸ்ட் ஃபார்மும் ஈக்குவல் இல்லை. அப்போ செகண்ட் சம்முக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். இஃப் த வெயிட் ஆஃப் 40 books, அதாவது 40 புக்கோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 8 கிலோகிராம்னு சொல்லிட்டாங்க. தென் த வெயிட் ஆஃப் 50 books இஸ் 3 கிலோகிராம். இது நம்ம வந்து சரியாக தவறான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 40 புக்ஸோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 8 கிலோகிராம். அதாவது இந்த 40 புக்ஸை வந்து 8 பார்ட்ஸாக பிரித்தோன்னா நமக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோகிராமுக்கு எவ்வளோ புக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுதான். இந்த பிரித்தல், அதாவது டிவைட் பண்ணுறோம் அப்படின்னாலே மேக்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா டிவிஷன் யூஸ் பண்ணுவோம். நமக்கு 40 வந்து 8ஆல் டிவைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 5 கிடைக்கும். இதுலேருந்து என்ன தெரியலன்னா நமக்கு 1 கிலோகிராமுக்கு 5 புக்ஸ் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுதான். அப்போ 2 கிலோகிராமுக்கு பார்த்திங்கன்னா 10 புக்ஸ் இருக்கும். 3 கிலோகிராமுக்கு பார்த்திங்கன்னா 15 புக்ஸ் இருக்கும். கொஸ்டின்லேயே அதான் கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்டு கணக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 2. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பார்த்திங்கன்னா எ கார் ட்ராவல்ஸ் 90 km in 3 hours. அதாவது 90 km ட்ராவல் பண்ணுறாங்க 3 ஹவர்ஸில் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. இட் வில் ட்ராவல் 140 km in 5 hours அட் த சேம் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம சரியாக தவறான்னு சொல்லணும். 3 ஹவர்ஸில் 90 கிலோமீட்டர்ஸ் போகுது. இப்போ நம்ம அந்த 90 கிலோமீட்டரை 3 பார்ட்ஸாக பிரித்தோன்னா நமக்கு 1 ஹவரில் எவ்வளோ போயிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சிடும். பிரித்தல், அதாவது டிவைட் பண்ணும்போது நம்ம மேக்ஸில் டிவிஷன் யூஸ் பண்ணுவோம். அப்போ பார்த்திங்கன்னா 1 ஹவரில் 13 கிலோமீட்டர் போயிருப்பாங்க. அப்போது 5 ஹவரில் எவ்வளோ போயிருப்பாங்கன்னா 13 5 டைம் ஆட் பண்ணணும். இல்லைனா 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 150 கிலோமீட்டர் போயிருப்பாங்க. ஆனால் கொஸ்டினில் பார்த்திங்கன்னா 140 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபோர்த்து கணக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். அவங்க 5 ஹவர்ஸில் 150 கிலோமீட்டர்ஸ் போயிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். இஃப் த காஸ்ட் ஆஃப் 3 pens இஸ் 18 ரூபி, தென் த காஸ்ட் ஆஃப் 5 pen இஸ் டேஷ்ன்னு கேட்குறாங்க. நமக்கு 3 பென்னோட ரேட்டு பார்த்திங்கன்னா 18 ரூபின்னு தெரிஞ்சுட்டு, இப்போ நம்ம இந்த 8 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணோன்னா நமக்கு பார்த்திங்கன்னா 1 பென்னோட ரேட் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மேத்ஸில் எப்படி பண்ணோன்னா 18 வந்து 3ஆல் டிவைட் பண்ணுவோம். நமக்கு பார்த்திங்கன்னா 1 பென்சிலோட ரேட்டு பார்த்திங்கன்னா 6 ரூபின்னு கிடச்சிடும். நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 5 பென்ஸோட ரேட்டு. அப்போ 6ஐ 5 டைம் ஆட் பண்ணணும். இல்லைனா 6ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 13 ரூபி கிடைக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்த்திங்கன்னா இஃப் கால்குலலி ஏர்ன்ஸ் 1800 in 15 days, then she earns
3000 இன் டேஷ் டேஸ்ன்னு கேட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரொபோர்ஷன் ஃபார்மேட்லேயே இருக்கா 1800 பார்த்தீங்கன்னா 15 டேஸில் ஏர்ன் பண்ணுவாங்கன்னா 3000 வந்து ஹவு மெனி டேஸில் ஏர்ன் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இது நம்ம ப்ரொபோர்ஷன் சொல்லி அசியூம் பண்ணிட்டு சால்வ் பண்ணலாம். அப்போ இங்கே ஏட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1800, டியோட வேல்யூ எக்ஸு, பியோட வேல்யூ 15, சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3000. இதை நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டி லா படி எழுதுவோம். அப்படின்னா ஏ இன்ட்டு டி 1800 இன்ட்டு டியோட வேல்யூ எக்ஸு ஈக்குவல் டு சியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 3000, பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 15. இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள 1800 வேண்டாம். ஸோ ரெண்டு சைடும் 1800ஆல் டிவைட் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1800 கேன்சல் ஆகி ஜஸ்ட் எக்ஸ் மட்டும் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா 20 கேன்சல் பண்ணிடலாம். 5 3s are 15, 6 3s are 18, 166, 5 6 are 30. மேலே பார்த்திங்கன்னா 5 into 5 25 தான் நமக்கு எக்ஸோட வேல்யூவாக கிடச்சிருக்கு. அப்போ கால்குலலி 3000 ரூபி எவ்வளோ நல்லா ஏர்ன் பண்ணுவாங்கன்னா 25 டேஸில் ஏர்ன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு 4th சம் பார்த்திங்கன்னா ஃபைண்ட் வெதர் 12, 24, 18, 36 are in order that can be expressed as two ratios that are in proportion. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆர்டர் மாறாமல் இந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதிட்டு அதாவது ரேஷியோவில் எழுதணும். எப்படின்னா 12:24 as 18:36. இது வந்து ப்ரொபோர்ஷனாக இல்லையான்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் ப்ரொபோர்ஷனாலிட்டி லா படி ஏ இன்ட்டு டி ஈக்குவல் டு சி இன்ட்டு பி இல்லைன்னா பி இன்ட்டு சிக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இல்லைன்னா இது பார்த்திங்கன்னா ப்ரொபோர்ஷன் இல்லை. ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதுதான் ப்ரொபோர்ஷன். இங்கே ஏயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 12, பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 24, சியோட வேல்யூ 18, டியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 36. இதெல்லாம் பெரிய நம்பராக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 6ஆல் டிவைட் ஆகும். அப்போ நான் எல்லாத்தையுமே வந்து 6ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு ரேஷியோ எப்படி மாறிதுன்னா 2:4 ஈக்குவல் டு 3:6 மாறிடும். இப்போ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே ஏயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2, டியோட வேல்யூ 6, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 3. 2 6 are 12, 4 3s are 12. நமக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா சமமாக இருக்குது. அப்போ 4000க்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா எஸ், இது வந்து ட்ரூ. நம்மளால் வந்து ப்ரொபோர்ஷனில் ஆர்டர் சேஞ்ச் பண்ணாமல் எழுத முடியும். அந்த ரெண்டு ப்ரொபோர்ஷன் எதுனா அதாவது ரெண்டு ரேஷியோ எதுனா 12:24, 18:36. நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம். இந்த 5th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தமாதிரி A:B as C:Dன்னு சொல்லிட்டு அது ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொபோர்ஷன்லனா இதுக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிப்போம்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி லா படி ஏயும் டியும் மல்டிப்ளை பண்ணுவோம், பிஏயும் சிஏயும் மல்டிப்ளை பண்ணுவோம். ரெண்டுக்கான ஆன்சரும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம ப்ரொபோர்ஷன் சொல்லி சொல்லுவோம். அந்த ப்ரொபோர்ஷன் சொன்னதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா அந்த ரேஷியோவில் உள்ள எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸையும் மீன் டேர்ம்ஸையும் எழுதணும். எந்த ஒரு ப்ரொபோர்ஷன்லையுமே அதாவது எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் என்ன சொல்லுவோன்னா ரெண்டு எண்ட்லேயும் உள்ளது. இங்கே பார்த்திங்கன்னா ஏவும் டியும் தான் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ். மீன் டேர்ம் பார்த்திங்கன்னா நியரில் உள்ளது. இங்கே பக்கத்தில் எதெல்லாம் இருக்குன்னா பியும் சியும், அந்த பிசி தான் மீன் டேர்ம். ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்திங்கன்னா ப்ரொபோர்ஷனான்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு சம்முக்கு ஃபஸ்ட்டு சம்மில் கொடுத்தது பார்த்திங்கன்னா 78 லிட்டர் is to 130 லிட்டர் அண்டு 12 பாட்டில் is to 20 பாட்டில்ஸ். இங்கே ஏயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 78, பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 130, சியோட வேல்யூ 12, டியோட வேல்யூ 20. ஃபஸ்ட் நம்ம ஏயும் டியும் மல்டிப்ளை பண்ணுவோம். 78 into 20 ஈக்குவல் டு பியும் சியும் 130 into 12. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 2 டேபிளால் கேன்சல் ஆகும். ஸோ நான் எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணுவேன். அப்படின்னால நமக்கு மல்டிப்ளை பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2ஆல் கேன்சல் பண்ணும்போது 3 2s are 6, ரிமைனிங் 1, 9 2s are 18, தென்
10 அப்படின்னா 6 2s are 12, ரிமைனிங் 1 இருக்கும். 5 2s are 10. இப்போ 65 into 6. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 39 into 10 பார்த்தீங்கன்னா 390. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 65 into 6. 6 5s are 36, ரிமைனிங் 3. 6 6 are 36 ப்ளஸ் 3 39. நமக்கு பார்த்திங்கன்னா அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை பண்ணி கிடச்சிருக்க ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை பண்ணி கிடச்சிருக்க ஆன்சரும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கணக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ட்ரூ. இது ஒரு ரெண்டுமே வந்து ப்ரொப்போர்ஷன் தான். அண்ட் அவங்க இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா ஏயும் டியும். ஏயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 78, டியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 20. அதுக்கப்புறம் மீன் டேர்ம், இங்கே மீன் டேர்ம் பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் உள்ளது, அதாவது நியரில் உள்ளது. பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 130, சியோட வேல்யூ 12. இதுதான் 5th கணக்கில் உள்ள ஃபஸ்ட்டு கணக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். 400 கிராம் இஸ் டு 50 கிராம் அண்ட் 25 rupees to 625 rupees. இங்கே ஏயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 400, பியோட வேல்யூ 50, சியோட வேல்யூ 25, டியோட வேல்யூ 625. எப்பவும் போல் மல்டிப்ளை பண்ணலாம். 400 into 625, தென் பி இன்ட்டு சி. பியோட வேல்யூ 15, சியோட வேல்யூ 25. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ரெண்டு நம்பருமே பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள நம்பரோட பெருசாக இருக்குது. அப்போ ரெண்டையுமே வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வராது. ஈக்குவலாக வராதுன்னா செகண்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா ப்ரொப்போர்ஷன் கிடையாது. அப்போ அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபால்ஸு. இது என்னதான் ப்ரொப்போர்ஷன் இல்லாமல் இருந்தாலுமே நம்மளால் வந்து எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் எழுத முடியும். இங்கே எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா 400, 625. ஏன்னா ஏயும் டியூனா எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ். மீன் டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா 15, 25. இதுதான் செகண்ட் சம்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th சம் பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த அமெரிக்காஸ் ஃபேமஸ் கோல்டன் கேட் பிரிட்ஜ் இஸ் 6,418 feet லாங் வித் 756 feet டால். அதாவது லாங் வித்துக்கும் ஹைட்டுக்கும் உள்ள ரேஷியோ பார்த்திங்கன்னா இதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு மாடல் பில்ட் பண்ணியிருக்காங்க. எ மாடல் ஆஃப் திஸ் பிரிட்ஜ் exhibited in Paris 60 feet long with 7 feet tall. Is the model is proportion to the original bridge ன்னு கேட்குறாங்க. நம்ம ப்ரொபோஷனாலே ஏ இன்ட்டு டின்னு எழுதுவோம். ஏயோட மதிப்பு இது, டியோட வேல்யூ இது, பி இன்ட்டு சி. ஃபஸ்ட் நம்ம ஏ இன்ட்டு டி எழுதலாம். அப்படின்னா 6480 இன்ட்டு 7 ஈக்குவல் டு 756 into 16. ஃபஸ்ட்டு நம்ம 6418 வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 7 zeros are 0, 7 sevens are 49, 8 sevens are 56க்கு 6, ரிமைனிங் 5, 4 sevens are 28, 28 + 5 வந்து பார்த்திங்கன்னா 33க்கு 3, ரிமைனிங் 3 இருக்கும். 6 6 are 36, 7 6 are 42, 42 + 3 பார்த்திங்கன்னா 45. இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடைச்சது ஆன்சர் பார்த்திங்கன்னா 45,360. நம்ம ரைட் ஹேண்ட் சைடு நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 756 மல்டிப்ளை பை 60. ஃபஸ்ட் உள்ள ஜீரோக்கு நம்ம 3 0 போட்டுக்கலாம். தென் 6 6 are 36க்கு 3, ரிமைனிங் 3, 5 6 are 30, 30 + 3 33க்கு 3, ரிமைனிங் 3, 6 6 are 36, 7 6 are 42, 42 + 3 45. இங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடும் 45,360 கிடச்சிருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் மல்டிப்ளிகேஷனோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கனால 6th சம்மும் பார்த்திங்கன்னா ப்ரொப்போர்ஷனல் தான் இருக்குது. எஸ் தான் ஆன்சரு. இதேமாதிரி கணக்கும் எழுதி காமிக்கணும். நெக்ஸ்ட்டு 7th சம் பார்க்கலாம். இஃப் அ பர்சன் ரீட் 20
pages in 2 hours, how many pages will he read in 8 hours at the same speed? இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸுக்கு 20 பேஜ் ரீட் பண்ணுறாங்கன்னா 1 ஹவருக்கு அவர் எவ்வளோ ரீட் பண்ணியிருப்பாரு? இந்த 20 2ஆக பிரித்தா போதும், அதாவது 2 பார்ட்ஸாக. 20 2 பார்ட்ஸாக பிரிக்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா 10 + 10 எழுதலாம். அப்போனா 1 ஹவருக்கு அவர் பார்த்தீங்கன்னா 10 பேஜ் ரீட் பண்ணியிருக்காரு. 1 ஹவருக்கு 10 பேஜ்னா 8 ஹவருக்கு என்ன எழுதியிருப்பாருன்னா 8 × 10 18 பேஜ் ரீட் பண்ணியிருப்பார். ஸோ 7th கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 18 pages. சோழன் walks 6 kilometers in 1 hour. அந்த 1 ஹவரை பார்த்திங்கன்னா 16 minutesன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே சேம் தான். at constant speed. Find the distance covered by him in 20 minutes at the same time. 20 minutesல எவ்வளோ டிஸ்டன்ஸ் நடந்துப்பான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இந்த 16 minutesை 6ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 10 கிடைக்கும். இதில் இந்த என்ன தெரிஞ்சுக்கலான்னா 10 minutesக்கு அவங்க வந்து 1 கிலோமீட்டர் நடந்துருக்காங்கன்னு சொல்லி தெரியும். அப்போ 10 minutesக்கு 1 கிலோமீட்டர்னா 20 minutesக்கு 10 + 10 2 kilometers நடந்திருப்பாங்க. 8th கொஸ்டின் ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 kilometers. இந்த கணக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரேஷியோ மூலமாகவும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இங்கே 6 தான் ஏயோட வேல்யூ, டி தான் வந்து பார்த்திங்கன்னா 20 minutes, பி பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், சியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 16. அதை அப்படியே எழுதுவோம். 6 × டி பார்த்திங்கன்னா 20, நம்மளது பி பார்த்திங்கன்னா தெரியாது 16, சியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 16. நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள எக்ஸ் மட்டும்தான் வேணும். அப்போ 2 சைடும் 16ஆல் டிவைட் பண்ணோன்னா நம்ம என்ன ரைட் ஹேண்ட் சைடு 16 கேன்சல் ஆகிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 6 are 6, 10 6 are 16, 1 10s are 10, 2 10s are 20. நமக்கு ரிமைனிங் என்னக்குன்னா எக்ஸ் = 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ 8th கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 kilometers. நெக்ஸ்ட்டு 9th சம் பார்க்கலாம். The number of correct answers given by Carl Muhilan and Kavita in a quiz competition are in the ratio of 10:11. If they had scored a total points of 84 in the competition, then how many points did Kavita get? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் 21 பாயிண்ட்ஸில் 11 பாயிண்ட்ஸ் வந்து கவிதாவும் 10 பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கார் முகிலனும் வந்து கெட் பண்ணுறாங்க. அப்படி கெட் பண்ணாங்கன்னா 84 பாயிண்ட்ஸில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கவிதா கெட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. நமக்கு 84 பாயிண்ட்ஸில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கவிதா கெட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி தெரியாது. நமக்கு என்ன தெரியும்னா 21 பாயிண்ட்ஸில் 11 பாயிண்ட்ஸ்னு சொல்லி தெரியும். அப்போ இந்த 84 வந்து 21ஆல் டிவைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த 84ல் 421 இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா 124 are 21, 421 are 84. இப்போ நமக்கு வந்து 121ல் 11 பாயிண்ட்ஸ்னு சொல்லி தெரிஞ்சிடும். அப்போ 421லேயும் நமக்கு ஒவ்வொரு 11 இருக்கும். ஸோ 4 × 11 பார்த்திங்கன்னா 44 கிடைக்கும். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 84 பாயிண்ட்ஸில் பார்த்திங்கன்னா 44 பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கவிதா வந்து கெட் பண்ணியிருப்பாங்க. இது ஆக்சுவலி எக்ஸைஸ் 3.32 படிச்சிருப்போம். ஒரு ஃபார்முலா A:B இன்ட்டு டோட்டல் கொடுத்துட்டாங்கன்னா அது இப்போ ஏயோட வேல்யூ இல்லைனா பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா என்னென்னா B/A + B × T. இங்கே பார்த்திங்கன்னா Tயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 84. இந்த 84 பார்த்திங்கன்னா நம்ம A + Bயால் வந்து டிவைட் பண்ணுறோம். அந்த A + B தான் பார்த்திங்கன்னா 10 + 11 21. இப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 84ல் எத்தனை 21 கிடைக்குன்னு சொல்லி தெரியும். நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 4 கிடைச்சிருக்கும். அந்த கிடைச்ச 4ஐ பியால் மல்டிப்ளை பண்ணுறோம். நமக்கு பி பார்த்திங்கன்னா 11. ஏன் பியால் மல்டிப்ளை பண்ணுறோன்னா நமக்கு 4 21லேயும் 11 பாயிண்ட்ஸாக இருக்குது. அதை 11 டைம் ஆட் பண்ணணும், இல்லைனா 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா பியால் மல்டிப்ளை பண்ணுறோம். நமக்கு அகைன் பார்த்திங்கன்னா ஆன்சர் 44 கிடைக்கும். இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக படிக்கணும்னா எக்ஸைஸ் 3.2 பார்த்துக்கோங்க, தெளிவாக புரியும். நெக்ஸ்ட்டு 10th சம் பார்க்கலாம். Carl Megan made 54 runs
in 9 overs and Asif made 77 runs in 11 overs. Whose run rate is better? அவங்க ரன் ரேட்டோட ஃபார்முலாம் கொடுத்தாங்க. அதுக்கான ரேஷியோக்கான ஃபார்முலா ரன் ரேட் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் ரன்ஸ் டு ஓவர். ரன் பார்த்திங்கன்னா இது, ஓவர் பார்த்திங்கன்னா இது நான் 9 ஓவர் 90 இல்லை. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கால் மேக்கன் உள்ளதை கண்டுபிடிக்கலாம். ரன் 2 ஓவர்னா ரன் டிவைடட் பை ஓவர். கால் மேக்கன் பார்த்திங்கன்னா ரன் பார்த்திங்கன்னா 54, ஓவர் பார்த்திங்கன்னா 9. நெக்ஸ்ட்டு ஆசிஃப் பார்த்திங்கன்னா ரன் பார்த்திங்கன்னா 77, ஓவர் பார்த்திங்கன்னா 11. இப்போ 1 9s are 9, 6 9s are 54. இப்போ கால் மேக்கனோட ரன் ரேட் பார்த்திங்கன்னா 6, ஆசிஃபோட ரன் ரேட் பார்த்திங்கன்னா 1 11s are 11, 7 11s are 77. அப்போ ஆசிஃப்க்கு பார்த்திங்கன்னா 7 கிடச்சிருக்கு. இங்கே கால் மேக்கனோட ஆசிஃப் பார்த்திங்கன்னா ஒரு ரன் ஒரு ஓவருக்கு எக்ஸ்ட்ரா மேட் பண்ணுதான். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆசிஃப் தான் வந்து ஆசிஃபோட ரன் ரேட் தான் பார்த்திங்கன்னா பெட்டர். ஸோ ஃபஸ்ட்டு 10th கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆசிஃப். நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின் பார்த்திங்கன்னா யூ பர்ச்சேஸ் 6 ஆப்பிள்ஸ் ஃபார் 90 rupees. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா 90 rupeesக்கு 6 ஆப்பிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் பர்ச்சேசஸ் 5 ஆப்பிள்ஸ் ஃபார் 70 rupees. ஹூஸ் பர்ச்சேஸ் இஸ் பெட்டர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பிளோட ரேட்டு கண்டுபிடிப்போம். இந்த 90ல் ஒரு ஆப்பிளோட ரேட்டு எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த 90யை வந்து 6 பார்ட்ஸாக பிரித்தோன்னா நமக்கு ஒரு ஆப்பிளோட ரேட்டு கிடச்சிடும். அப்போ 90 டிவைடட் பை 6 நம்ம மேக்ஸில் எப்படி பிரிப்போம்னா வகுத்தல், அதாவது டிவிஷன் மூலமாக தான் பிரிப்போம். அப்போ பார்த்திங்கன்னா 2 3s are 6, 13 3s are 19, 1 2 6 2 15. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு எவ்வளோ வாங்கியிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். அதை எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த 70யை வந்து 5 பார்ட்ஸாக பிரிப்போம். அப்படி பிரிக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஆப்பிளுக்கான ரேட்டு கிடச்சிடும். ஸோ 70 டிவைடட் பை 5 பார்த்திங்கன்னா 1 5 is 5, ரிமைனிங் 2 இருக்கும். 4 5s are 20. அப்போ அவன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 14 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டுக்கு வாங்கியிருக்கனால 11th கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட பர்ச்சேஸ் தான் பெட்டர்.